ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 17வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், போன ஸ்லோகத்தில் அதிகமாக உணவை உட்கொள்ளக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதற்காக சாப்பிடாமலே இருக்கக்கூடாது, அதிகமாக தூங்கக்கூடாது, அதற்கென்று தூங்காமல் விழித்து கொண்டே இருக்கக்கூடாது, இப்படி அதிகமாக சாப்பிடாமலும் கம்மியாக சாப்பிடாமலே இல்லாமலும் இது 2 விதத்திலும் இல்லாமல் அளவாக சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். அதிகமாக தூங்காமல் அதே நேரத்தில் எப்பொழுதும் தூங்காமலே இருப்பதை காட்டிலும் அளவாக தூங்கி அளவாக அந்த சமயத்தில் தூங்கினால் அதுவே சிறப்பு என்று சொன்னார். அதை இந்த இடத்தில் ஸ்பஷ்டமாக்கி அதற்கு அடுத்த படிகளாக பல விஷயங்களை இந்த இடத்தில் சொல்றார். அப்ப கிருஷ்ணர் சொன்ன விஷயம், யுக்தா ஹார விஹாரஸ்ய. யுக்தா என்றாலே கட்டுப்பாட்டுக்குள்ள என்ற அர்த்தம். நம் கட்டுப்பாட்டில் அந்த ஒரு அளவில் வைத்துக் கொள்வது, அந்த லிமிட்டில் வைத்துக் கொள்வதுதான் யுக்தா என்பதற்கான அர்த்தம். யுக்தாஹார விஹாரஸ்ய, ஒரு கட்டுப்பாட்டோட சாப்பாடு அந்த உணவை உட்கொள்ள வேண்டும், அதே கட்டுப்பாட்டோட இங்கும் அங்கும் நடக்க வேண்டும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இங்க விஹாரம் என்பதற்கு நகர்வது, நடப்பது என்பதெல்லாம் பொருளாக இருக்கு. அதனால் ரொம்ப தூரம் நடக்காமலும் அதே நேரத்தில் நடக்காமலே இல்லாமலும் அதே மாதிரி உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியாக இந்த உடலை கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு எக்ஸசைஸ் போலவே அப்படி ஒரு நடை பயணமாக நம்ம நடக்க வேண்டும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணன். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோட கர்மாவை செய்ய வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அது ஒரு கட்டுப்பாட்டோட அளவோட லிமிட்டோட செய்ய வேண்டும். நம்ம பேசுறோம் என்றால் அந்த பேச்சுக்கு ஒரு லிமிட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம காதால் கேட்கிறோம் என்றால் அந்த காதற்கு ஒரு லிமிட், ஒரு இந்த விஷயத்தை இந்த அளவு தான் நீ கேட்க வேண்டும், இதற்கு மேல நீ கேட்கக்கூடாது என்ற ஒரு அளவு வைக்க வேண்டும். இப்படி நம்ம ஒரு புலனால் அனுபவிக்கப்படும் அந்த விஷயங்களுக்கு எப்போ ஒரு லிமிட் வைக்கிறோமோ, ஒரு அளவு வைக்கிறோமோ, அப்பொழுதே நம்ம மனம் அந்த பகவானை நோக்கி மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அந்த மனதுக்கு புரிந்துவிடும். அப்படி மனம் அந்த விஷயத்தை புரிந்து விட்டது என்றால் தியான யோகம் ரொம்ப சுலபமாகவே கைகூடும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய. அதாவது ஸ்வப்னாவபோதம் என்றாலே தூங்குவது என்ற அர்த்தம். ஆனால் யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய, ஒரு அளவோடு தூங்க வேண்டும், ரொம்ப நேரமும் தூங்கக்கூடாது, அதாவது எப்பொழுதும் பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தூங்காமல் எப்பொழுதும் விழுத்திருக்கவும் கூடாது. இது ரெண்டுமே எப்படி இந்த தியான யோகத்தை அஃபெக்ட் பண்ணும் என்பதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆனால் யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அப்பேற்பட்ட நபருக்கு யாரொருவர் அளவாக சாப்பிட்றாரோ, யாரொருவர் அளவாக நடக்கிறாரோ, அளவாக நகர்கிறாரோ என்றே வைத்துக் கொள்ளலாம். அளவாக நகர்கிறாரோ, யாரொருவர் அளவாக தூங்குகிறாரோ, யாரொருவர் தான் செய்யும் எந்த செயலும் ஒரு அளவோட ஒரு லிமிட்டோட செய்கிறாரோ அவருக்கு யோகோ பவதி துக்கஹா, துக்கங்களை அழிக்கும் என்ற பெயர் பெற்ற அந்த யோகம், தியான யோகம் கைகூடும் என்று சொல்ல நம்ம கிருஷ்ணர். என்றால் தியான யோகம் என்பதே நமக்கு நிம்மதி, மன நிம்மதியை தரும் என்று பார்த்தோம். நிம்மதி என்பது துக்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. இப்பேற்பட்ட உலகியல் நிம்மதிக்கு அப்பாற்பட்டதாக பரம நிம்மதி, பரமசாந்தி இருக்கிறது, பரமானந்தம் இருக்கிறது. அதற்கு தான் மோட்சம் என்ற பெயர் என்று பார்த்தோம். அதனால் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய நிம்மதியும் ஆனந்தமும் பரலோகத்தில் கிடைக்கும் இன்பமாகிய மோட்சம் முக்தியும் நமக்கு இந்த ஒரு தியான யோகத்தை பின்பற்றுவதனாலே கிடைக்கும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.